வணக்கம் and welcome back to Crickals YouTube channel. Still இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல உள்ள பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. நாங்க போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனடியா பாருங்க. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாடா IPL 2024ஓட 17வது மேட்ச் குஜராத் டைட்டன்ஸ் பஞ்சாப் கிங்ஸ் இந்த பர்டிகுலர் ரெண்டு டீமும் தான் நேருக்கு நேர் மோதிக்க போறாங்க. குஜராத் டைட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுக்கு 2 மேட்சை வின் பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்சுமே ஹோம் கிரவுண்ட்ல தான் மேட்சை வின் பண்ணாங்க. ஒரு மேட்ச் அவேல பிளே பண்ணாங்க, அந்த மேட்சை லாஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் பொறுத்த வரைக்கும் 3 மேட்சுக்கு ஒரே ஒரு மேட்சை வின் பண்ணிருக்காங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டு டீமும் நேருக்கு நேர் அகமதாபாத்ல தான் மோதிக்க போறாங்க. மேட்ச் எப்போ நடக்க போகுது அப்படின்னா 4th ஏப்ரல் நைட்டு 7:30க்கு மேட்ச் நடக்க போகுது. இந்த பர்டிகுலர் மேட்சுக்கான ஃபுல் ப்ரிவியூ, அதாவது கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுல பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இந்த வீடியோல டீடைலா பார்க்க போறோம். பிஃபோர் வாட்சிங் திஸ் ப்ரிவியூ வீடியோ உங்களுக்கு ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம் அண்ட் தென் பிளேயர்ஸ்க்கான டிப்ஸ், இந்த மாதிரி ஃபேண்டசி ரிலேட்டடான எல்லா இன்ஃபார்மேஷனுமே உங்களுக்கு முழுக்க ஃப்ரீயாவே வேணும் அப்படின்னா மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் half an hourல ஸ்மால் லீக்கான டீம், கிராண்ட் லீக்கான டெமோ டீம், ஸ்போர்டசி ஆப்கான பாப் ஆப்ஷன், குபேர் ஆப்கான டி ஆப்ஷன் எல்லாமே நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிரைமும் பண்ணல. யாராவது நம்ம நேம் யூஸ் பண்ணி நாங்க பிரைம் பண்றோம் அமௌண்ட் கொடுக்குன்னு கேட்டாங்கன்னா தயவு செஞ்சு அமௌண்ட் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நம்ம முழுக்க ஃப்ரீயா தான் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கொடுத்துருவோம். இந்த டீம் உங்களுக்கு சேஃபா இருக்குன்னா சேம் இதே டீமை யூட்டிலைஸ் பண்ணி பிளே பண்ணுங்க. அதர்வைஸ் ஃபேண்டசி வைஸ் உங்களுக்கும் நாலேஜஸ் இருக்கு. ஸோ இந்த டீம்ல இருந்து ஏதோ ஒரு சில பிளேயரை சேஞ்ச் பண்ணா நல்லா இருக்குமோ அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி 1 or 2 பிளேயர்ஸை கூட நீங்க சேஞ்ச் பண்ணி நீங்க பிளே பண்ணி பாருங்க. கண்டிப்பா எவரி மேட்ச் உங்களால ப்ராஃபிட் எடுக்க முடியும். நம்ம டெலிகிராம் சேனலுக்கு லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் எடுத்து நம்மளோட அஃபீஷியல் சேனல்ல நீங்க கரெக்டா நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் மேட்ச் பொறுத்த வரைக்கும் எங்க நடக்க போகுதுன்னா அகமதாபாத் கிரவுண்ட்ல தான் மேட்ச் நடக்க போகுது. அகமதாபாத் கிரவுண்ட்னாலே பேட்டிங்க்கு ரொம்பவே ஃபேவரபிளான ட்ராக். அண்ட் தென் பவுலர்ஸ்ல எந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். ஆல்ரெடி எப்பவுமே நம்ம பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம். அண்ட் தென் பவுலர்ஸ்க்கு எந்த மாதிரி பவுலர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம்னா இந்த பிச் கண்டிஷனை ஃபர்ஸ்ட் தெளிவா அனலைஸ் பண்ணுங்க. இந்த பிச்ல பிளாக் சாயில் அண்ட் தென் ரெட் சாயில் இது ரெண்டும் யூஸ் பண்றாங்க. சோ மேட்சுக்கு தகுந்த மாதிரி இந்த பிச்சை சேஞ்ச் பண்றாங்க. பிளாக் சாயில் பிச் யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். அதுவே ரெட் சாயில் பிச் யூஸ் பண்றாங்கன்னா பிச் சீக்கிரமா காஞ்சிடும், அதனால நல்லாவே டர்ன் ஆகும். அந்த மாதிரி டைம்ல ஸ்பின்னர்ஸ்க்கு நல்லாவே ஃபேவரபிளா இருக்கும். சோ என்ன மாதிரி சாயில் பிச் யூஸ் பண்ண போறாங்க அப்படிங்கறத நம்ம டெலிகிராம்ல கடைசி half an hourல அப்டேட் கொடுப்போம். அந்த மாதிரி டைம்ல பிளாக் சாயில் யூஸ் பண்றாங்க அப்படின்னு ஒரு அப்டேட் கொடுத்துருக்கோம்னா நீங்க ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுவே ரெட் சாயில் பிச் தான் யூஸ் பண்ணிருக்காங்க நாங்க சொல்றோம்னா நீங்க அப்போ ஸ்பின்னர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. நார்மலாவே பேட்டர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. எந்த சாயில் பிச் யூஸ் பண்றாங்கன்னு பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பவுலர்ஸ்ல இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த வென்யூவோட ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் 172, செகண்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் பொறுத்த வரைக்கும் 156. ரெண்டு டீமோட ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட்ஸ் ஓவராலா 3 மேட்சஸ் நேருக்கு நேர் மோதிருக்காங்க. அதுல பஞ்சாப் கிங்ஸ் 1 மேட்சும் குஜராத் டைட்டன்ஸ் 2 மேட்சை வின் பண்ணி கொஞ்சம் அப்பர் சைட்ல இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம குஜராத் டைட்டன்ஸ்க்கு இது ஹோம். இந்த வென்யூல அதிகப்படியான மேட்சஸ் குஜராத் டைட்டன்ஸ் மேட்சை வின் பண்ணிருக்காங்க. சோ அது உங்களுக்கு ஒரு விதமான அப்பர் சைட்ல இருக்க போறாங்க குஜராத் டைட்டன்ஸ். அண்ட் தென் இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த சீசன்ல 2 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அந்த 2 மேட்சஸ்ல ஓவராலா பவுலர்ஸ்க்கு 25 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 19, ஸ்பின்னர்ஸ்க்கு 6 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. ஓவராலா பார்க்கும்போது ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல கிடைச்சிருக்கு. அதுவே லாஸ்ட் சீசன்ல பார்ப்போமே 2023ல IPL மேட்சஸ் இந்த வென்யூல ஓவராலா 9 மேட்சஸ் நடந்திருக்கு. அதுல 7 லீக் மேட்சஸும் 2 நாக் அவுட் கேம்ஸ். ஓவராலா பவுலர்ஸ்க்கு 124 விக்கெட்ஸ் கிடைச்சிருக்கு. அதுல ஃபேஸ் பவுலர்ஸ்க்கு 87 விக்கெட்டும் ஸ்பின்னர்ஸ்க்கு 37 விக்கெட்ஸும் கிடைச்சிருக்கு. ஸோ ஓவராலா பார்க்கும்போது இந்த வென்யூல ஃபேஸ் பவுலர்ஸ் அதிகமாகவே டாமினேட் பண்ணி நிறைய விக்கெட்ஸை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு மேட்சுக்கு ஓவராலா ஒரு 12 விக்கெட் கிடைக்குது அப்படின்னா அதுல 8ல இருந்து 10 விக்கெட் வரைக்கும்
பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடைக்குது, ஸ்பின்னர்ஸ்க்கு 2ல இருந்து ஒரு 4 விக்கெட். ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் அதிகப்படியான விக்கெட்ஸ் இந்த வென்யூல பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. ஸோ அதிகப்படியா நீங்க பேட்டர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, செகண்டரி இம்பார்ட்டன்ஸ் ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்கு கொடுங்க, அண்ட் தென் தேர்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் மட்டும் நீங்க ஸ்பின்னர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க டீமை பிக் பண்ணுங்க, கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கலாம். ஸோ இது எல்லாமே நீங்க தெரிஞ்சுக்கிட்டு எந்த மாதிரி ஃபேண்டசி சைட்ல நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படிங்கறதா யூசர்ஸ்க்கு இருக்க மிகப்பெரிய கேள்விக்குறி. நான் என்ன கேட்க வரேன் அப்படின்னா, நம்ம ஃபேண்டசில இங்க ப்ராஃபிட் எடுக்க தான் நம்ம பிளே பண்றோம். அந்த ப்ராஃபிட் நம்ம டீமை பிக் பண்ணி தான் எடுக்கணுமா? கிடையவே கிடையாது. எந்த அளவு நம்மளால ஈஸியா அதிகமா ப்ராஃபிட் எடுக்க முடியுமோ அதை ஃபர்ஸ்ட் தெளிவா யோசிங்க. அதுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். குபேரா ஃபேண்டசி ஆப்ல நீங்க ஸ்மால் லீக்ல பிளே பண்ணலாம். அதுவும் பர்டிகுலர்லி நான் 7:4 காம்போல என்னால பிளே பண்றதுக்கு எனக்கு ரொம்பவே சூட்டபிளா இருக்கும்னா அதுக்கு குபேரா ஃபேண்டசி ஆப் ரொம்ப ரொம்ப சூட்டபிளா இருக்கும். அண்ட் தென் அதெல்லாம் விட நான் ஃபேண்டசில நிறைய ப்ராஃபிட் எடுக்கணும், அதுவும் ஈஸியா எடுக்கணும்னு முடிவு பண்றவங்களுக்கு இங்க டியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. டியோல 5 பிளேயர்ஸை மேண்ட்ரியா கொடுத்துருப்பாங்க. அதுல இருந்து நம்ம ஒரே ஒரு பிளேயரை மட்டும் தான் பிக் பண்ண போறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுல இருந்து நம்ம குடன் டிக்காக பிக் பண்றோம்னா நம்மளோட ஆப்போனன்ட் இந்த பேலன்ஸ் இருக்க 4 பேர்த்துல இருந்து ஒருத்தரை பிக் பண்ணுவாங்க. அவங்க ஆடம் ஜாம்பாவை பிக் பண்றாங்க. நம்ம குடன் டிக்காக்கு வந்து நம்ம பிக் பண்ணிருக்கோம், அவர் ஒரு 50 ஃபேண்டசி பாயிண்ட்ஸும் ஆடம் ஜாம்பா ஒரு 30 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் தான் எடுக்கிறாரு. அப்படின்னா பாயிண்ட்ஸ் அடிப்படையில யாரு பிக் பண்ண பிளேயர் அதிக பாயிண்ட் இருக்காங்களோ அவங்க தான் இந்த கண்டெஸ்டோட வினர். நீங்க டீம் செட் பண்ண தேவையில்ல, கேப்டன் கொடுக்க தேவையில்ல, வைஸ் கேப்டன் கொடுக்க தேவையில்ல, ரிஸ்க் எடுக்க தேவையில்ல. கொடுத்துருங்க 5 பிளேயர்ஸை பத்தி மட்டும் நீங்க அனலைஸ் பண்ணுங்க. அதுல இருந்து ஒரே ஒரு பிளேயர் பிக் பண்ணுங்க, மணி நிறைய ஏர்ன் பண்ணலாம். ரொம்ப ரொம்ப சூப்பரான ஆப். நான் ஆல்ரெடி இந்த மாதிரி தான் ஏர்ன் பண்ணிட்டு இருக்கேன். அதுக்கான ஸ்கிரீன்ஷாட் எல்லாமே நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுத்துட்டு இருக்கேன். நீங்க அதுல போய் பாத்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெளிவா தெரியும். குபேரா ஃபேண்டசி ஆப் 24/7 இன்ஸ்டன்ட் வித்ட்ராவல் ஆப்ஷன் உள்ள எந்த ஒரு ஜிஎஸ்டியுமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சுவான ஒரு முறை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, நீங்களே பெட்டர் ரிசல்ட் ஃபீல் பண்ணுவீங்க. குபேரா ஃபேண்டசி ஆப்கான லிங்க் நாங்க டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எடுத்து நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்வைட் கோட் கிரிக்கால்ஸ். ஓகே டூட்ஸ், இப்போ 2 டீமோட ப்ராபபிள் பிளேயிங் லோன் பார்ப்போம். குஜராத் ஜெயின்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சுமன் கில், பிட்மான் சகார் 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அந்த நம்பர் 3ல சாய் சுதர்சன் உள்ள இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணுவாரு. அண்ட் தென் விஜய் சங்கர், அஸ்முதுல்லா ஓமர்சாய், டேவிட் மில்லர், ராகுல் டிவாட்டியா, ரஷித் கான், நூர் அகமத், உமேஷ் யாதவ், மோஹித் சர்மா, தர்சன் நல்கண்டே. இதான் குஜராத் டைட்டன்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர்னா சாய் சுதர்சனும் அண்ட் தென் தர்சன் நல்கண்டே, இவங்க 2 பேர் தான் இம்பாக்ட் பிளேயரா பிளே பண்ணதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த டீமோட போலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தர்சன் நல்கண்டே 1, மோஹித் சர்மா 2, உமேஷ் யாதவ் 3, நூர் அகமத் 4, ரஷித் கான் 5, அஸ்முதுல்லா ஓமர்சாய் 6. இந்த மாதிரி 6 பவுலிங் ஆப்ஷனோட தான் குஜராத் டைட்டன்ஸ் வரப்போறாங்க. இதுல யாரெல்லாம் அதிகப்படியான ஓவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி ரஷித் கான் 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, நூர் அகமத் 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு, அண்ட் தென் மோஹித் சர்மா 4 ஓவரை கம்ப்ளீட் பண்ணிடுவாரு. ஆல்மோஸ்ட் இங்கேயே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல அஸ்முதுல்லா ஓமர்சாய் இருந்து 3 ஓவர், உமேஷ் யாதவ் இருந்து ஒரு 3 ஓவர், தர்சன் நல்கண்டே இருந்து ஒரு 2 ஓவர். சோ இந்த மாதிரி பவுலிங் ஸ்ட்ராட்டஜில தான் குஜராத் டைட்டன்ஸ் பவுல் பண்ணதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இதுல இனிஷியலா நியூ பால் யார் பவுல் பண்ணுவாங்கன்னா அஸ்முதுல்லா ஓமர்சாய், உமேஷ் யாதவ், இவங்க 2 பேர் தான் இனிஷியலா நியூ பால் பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அவங்க கூட 1 or 2 ஓவர்ஸ் பவர் பிளேல நூர் அகமத் பவுல் பண்றதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். டெத் ஓவர்ஸ் அப்படின்னு வந்துட்டோம்னா மோஹித் சர்மா, உமேஷ் யாதவ் அண்ட் தென் ரஷித் கான், இவங்க 3 பேரும் டெத்ல பவுல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் குஜராத் டைட்டன்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சிக்கர் தவான், ஜானி பேர்ஸ்டோ 2 பேர் தான் இயர்லியா இன்னிங்ஸ் ஓபன் பண்ண போறாங்க. அட் த நம்பர் 3ல பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வந்து பிளே பண்ணுவாரு. அண்ட் தென் லியன் லிவிங்ஸ்டோன், சாம் கரன், ஜிதேஷ் சர்மா, சசாங்க் சிங், ஹர்ஷல் பட்டேல், ஹச்சி ப்ரார், ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா, ராகுல் சகார். இதான் பஞ்சாப் கிங்ஸோட ப்ராபபிள் பிளேயிங் 11. இந்த டீமோட இம்பாக்ட் பிளேயர்னா ஹர்ஷல் பட்டேலும் அண்ட் தென் பிரப்சிம்ரன் சிங், இவங்க 2 பேர் தான் இம்பாக்ட் பிளேயரா உள்ள பிளே பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ இந்த டீமோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா ராகுல் சகார் 1, ககிசோர் ரபாடா 2, ஹர்தீப் சிங் 3, ஹர்மன் பிரீத் கௌர் 4, ஹர்ஷல் பட்டேல் 5, சாம் கரன் 6.
அண்ட் தென் 7th bowling ஆப்ஷன் லியான் லிவிங்ஸ்டோன் இருக்காரு. ஆனா இது வரைக்கும் அவரை யூஸ் பண்ணல. ஓவராலா 6 bowling ஆப்ஷனோட தான் பஞ்சாப் கிங்ஸ் வர போறாங்க. இதுல அதிகப்படியான ஓவர் யாரெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்னா ககிசோர் ரபாடா, ஹர்ஷல் பட்டேல் அண்ட் தென் சாம் கரன். இவங்க 3 பேருமே மோஸ்ட்லி 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகம். ஆல்மோஸ்ட் இங்கே 12 ஓவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. பேலன்ஸ் இருக்க 8 ஓவர்ல ஹர்தீப் சிங் 3 ஓவரும் அண்ட் தென் ஹெச்பிரார், ராகுல் சஹர் இவங்க 2 பேர்ல யாருக்கு எக்கனாமியாவோ விக்கெட் நிறைய கிடைக்குதோ அவங்க ஒருத்தர் 3 ஓவரும் இன்னொருத்தர் 2 ஓவரும் கம்ப்ளீட் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி கான்செப்ட்ல தான் பஞ்சாப் கிங்ஸ் போல் பண்றதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இனிஷியலா நியூ பால் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஹர்தீப் சிங், ககிசோர் ரபாடா, சாம் கரன் இவங்க 3 பேரும் இனிஷியலா நியூ பால்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க. டெத் ஓவர்ஸ் பொறுத்த வரைக்கும் ககிசோர் ரபாடா, ஹர்தீப் சிங் அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல் இவங்க 3 பேரும் டெத்ல போல் பண்றதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. இதான் பஞ்சாப் கிங்ஸோட பவுலிங் ஸ்ட்ராட்டஜி. இப்போ கிராண்ட் லீக்கு எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம், அதுலயும் பர்டிகுலர்லி கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு யாரெல்லாம் எலிஜிபிளா இருப்பாங்க அப்படிங்கிற எல்லாமே நம்ம இப்போ டெப்தா பார்க்க போறோம். மோஸ்ட்லி நீங்க வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்போஸ் நீங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணிட்டு கடைசியா போய் அந்த 14 ஃபேண்டசி பிளேயர் யார் இருக்க போறாங்க அப்படிங்கறத மட்டும் பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க லாஸ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கும். ஏன்னா அதுல ஒரு சில பிளேயர் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் சூட்டபிளா இருப்பாங்க, ஒரு சில பிளேயர் செகண்ட் இன்னிங்ஸ் தான் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நான் டெப்தா சொல்லியிருப்பேன். மோஸ்ட்லி வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். இப்போ கிராண்ட் லீக்ல எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம் அப்படிங்கறத தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். கிராண்ட் லீக் பொறுத்த வரைக்கும் நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் 6ல இருந்து 8 பிளேயர்ஸை சேஃபா மூவ் ஆன் பண்ணுங்க. அந்த சேஃப் ஆப்ஷன் எதுக்காக அப்படின்னா மோஸ்ட்லி நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இது. அந்த சேஃப் ஆப்ஷன்ல எந்தெந்த பிளேயர்ஸ் வருவாங்க அப்படின்னா பேட்டரா இருக்காங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும், ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். அண்ட் தென் டூயல் ஆப்ஷனா இருக்கணும், பேட்டிங் பவுலிங் ரெண்டுமே பண்ணணும். அந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். பவுலரா இருக்காங்கன்னா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணும், அதுல மினிமம் 2 ஓவர் ஆச்சு டெத்ல போல் பண்ணும். அந்த பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் விக்கெட் கீப்பர்ல வராங்கன்னா டாப் ஆர்டர்ல வரணும் பேட்டிங்ல, அண்ட் தென் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்கணும். ஸோ இந்த 4க்கும் எந்தெந்த பிளேயர்ஸ்க்கு ஆன்சர் கிடைக்குதோ அவங்களுக்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல இருந்து ஃபில்டர் பண்ணி ரீசெண்ட் டைம் ஃபார்ம்ல யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து மேக்ஸ் நம்பர் ஆஃப் டீம்ல பிக் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். ப்ராஃபிட்டே எடுக்க முடியலனாலும் அந்த பிளேயர்ஸ் லாஸ் ஆகாம பார்த்துப்பாங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஒரு 5ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸை மட்டும் எவரி மேட்ச் நீங்க ரிஸ்க் எடுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். அந்த ரிஸ்க் எந்த மாதிரிலாம் எடுக்கலாங்கிறது நான் அடுத்தடுத்து சொல்றேன். இப்போ சேஃப் ஆப்ஷன்ல இந்த பர்டிகுலர் மேட்ச் அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் அவர் வந்துருவாரு. அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் பொறுத்தவரைக்கும் டிஎல் ஆப்ஷன் இருக்கக்கூடிய பிளேயர். மினிமம் 3 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல ஒரு விக்கெட் ஆச்சு எடுத்து கொடுத்துறாரு. அந்த ஒரு விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைக்குது அப்படின்னா அதுல ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. நமக்கு தேவை 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ். ஒரு பிளேயர் ட்ரீம் டீம்ல வரணும் அப்படின்னா ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் எடுத்திருந்தா போதும், ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாங்க. அந்த 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்க்கு அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் ரொம்பவே எலிஜிபிளான பர்சன். லாஸ்ட் மேட்ச் பேட்டிங் சான்ஸ் கிடைக்கல. சப்போஸ் பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே ஒரு 15ல இருந்து ஒரு 25 ரன் வரைக்கும் நம்ம ஆவரேஜா இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் சாம் கரன் லாஸ்ட் மேட்ச் டோட்டலி ஃபிளாப் ஆயிருந்தாரு. எதுல? பேட்டிங்ல. இனிஷியலா டக்லயே விக்கெட்டை விட்டுருந்தாரு. ஆனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல லாஸ்ட் மேட்ச் 3 விக்கெட் எடுத்திருந்தாரு. சோ நமக்கு அவ்வளவு தேவையில்ல. 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம சாம் கரண்ட் இந்த பர்டிகுலர் மேட்ச் எதிர்பார்க்கலாம். பேட்டிங் சான்ஸ் கிடைச்சாலுமே சேம் அதேதான். 15ல இருந்து ஒரு 35 ரன் வரைக்கும் சாம் கரன் ஆடி கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஒரு 40ல இருந்து ஒரு 60 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் நம்ம சாம் கரண்ட் இருந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் மோஹித் சர்மா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு, அதுல 2 ஓவர் டெத்ல போல் பண்றாரு. சோ அதுதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். சோ அந்த டெத்ல போல் பண்ணும்போது கண்டிப்பா இவர் வர டார்கெட் பண்றாங்க. நிறைய ஸ்லோ பவுன்சர், யார்கர் இந்த மாதிரி எல்லாமே கையில திறமையை வச்சிருக்காரு. அந்த மாதிரி டைம்ல போல் பண்ணி 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப அதிகம். இந்த வென்யூல அதிகப்படியான விக்கெட்ஸ் ஐபிஎல்ல மோஹித் சர்மா தான் எடுத்திருக்காரு. இந்த வென்யூ ரெக்கார்ட்ஸை கன்சிடர் பண்ணி நம்ம மோஹித் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்திருக்கோம். அண்ட் தென் ரஷீத் கான் நமக்கு நல்லாவே தெரியும், நிறைய கூகுளிஸ் போடுவாரு. அந்த கூகுளிஸ்க்கு பேட்ஸ்மேன் ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆவாங்க. சப்போஸ் இவர் ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. இருந்தாலும் ஆவரேஜா இருந்து நம்ம ஒரு விக்கெட், அந்த ஒரு விக்கெட்டுங்கிறது எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சுன்னா அதுல ஒரு 33 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. உள்ள பிளே பண்றதுக்கு ஒரு 4 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ்,
ஃபீல்டிங்ல அதிகமா லாங்ல நிக்கிறனால அதுல ஒரு கேட்ச் பிடிச்சிட்டா கூட 8 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வரல. இதுலயே ஒரு 40+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் ரஷீத் கான் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பேட்டிங் சான்ஸ் ரேர் தான். டாப் ஆர்டர்ல கொலாப்ஸ் ஆகுச்சுன்னா இவருக்கு பேட்டிங் சான்ஸ் கிடைக்கும். அப்படி உள்ள வந்தாலும் ஒரு 10ல இருந்து ஒரு 25 ரன் ஆடி கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க சுப்மன் கில் அண்ட் தென் சிக்கர் தவான் இவங்க ரெண்டு பேர்த்துக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஆனா ரீசெண்ட் டைம் ஃபார்ம் வச்சு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். சுப்மன் கில் பொறுத்த வரைக்கும் இந்த வென்யூல செம்ம ரெக்கார்ட் வச்சிருக்காரு. 30ல இருந்து ஒரு 45 ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த வென்யூல ஐபிஎல் அதிகப்படியான ஸ்கோர்ஸ் இவர் தான் அடிச்சிருக்காரு. 4 and then boundary, sixers எல்லாமே இவர் தான் அதிகப்படியா அடிச்சிருக்காரு. இந்த வென்யூலே சரியா 2 மேட்ச் நம்ம பிளே பண்ணிருக்காரு குஜராத் டைட்டன்ஸ். அதுல 30ல இருந்து ஒரு 40 ரன்னுக்குள்ள ஆவரேஜா 2 மேட்சுமே ஸ்கோர் பண்ணிருக்காரு. சோ அந்த மாதிரி 30ல இருந்து ஒரு 40 ரன் அடிச்சா போதும் ஈஸியா ட்ரீம் டீம்ல வந்துருவாரு. அதை கன்சிடர் பண்ணி இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அண்ட் தென் சிக்கர் தவான் ரீசெண்ட் டைம் சம ஃபார்ம், பவர் பிளேவை யூட்டிலைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர். ஆனா தவறான ஷாட்டுக்கு அவ்வளவு சீக்கிரம் போகவே மாட்டாரு. கன்சிக்யூட்டிவா ஒரு சிங்கிள்ஸ் ஆடக்கூடிய பிளேயர். சோ பவுலர் தப்பான பால் போடுறாங்களோ அதை மட்டும் தான் பவுண்டரிஸா கன்வெர்ட் பண்ணுவாரு. ஆவரேஜா ஒரு 25+ நம்ம இவர் பேட்ல இருந்து நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த 6 பிளேயர்ஸுமே மோஸ்ட்லி மேட்ச் நம்பர் ஆஃப் டீம்ல ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ட்ரீம் டீம்ல வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அந்த நம்ம ரிஸ்க் எடுக்கணும்னு சொன்னால அந்த ரிஸ்க் எந்த மாதிரி எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா யாரெல்லாம் இருக்கிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு அப்படிங்கறத பார்க்க போறோம். இந்த 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. இவங்க 3 பேரும் கொஞ்சம் ரிஸ்கே வந்துருவாங்க. அந்த சேஃப் ஆப்ஷன்ல ஜானி பேர்ஸ்டோ அவருக்கு ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி கொடுக்க போறோம். லாஸ்ட் மேட்ச் 40+ ரன் அடிச்சிருந்தாரு. ஒரு பேக் டு ஃபார்ம்னு சொல்லலாம். அந்த பாசிட்டிவ் இன்டென்ட்டோட தான் இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ஆடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஆனா இவருக்கு பேட்டிங் சான்ஸ் மட்டும் தான் இருக்கு. கண்டிப்பா 25ல இருந்து ஒரு 35 ரன் அடிச்சா மட்டும்தான் இவரு ட்ரீம் டீம்ல வர முடியும். சோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்க மைண்ட் செட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்க ட்ரை பண்ணுங்க. டேவிட் மில்லர் லாஸ்ட் மேட்ச் பேட்டிங்ல ப்ரோமோட் பண்ணாங்க. உள்ள வந்தாரு, ஒரு 40+ ரன் குயிக்கா அடிச்சிருந்தாரு. ஏன்னா சப்போஸ் சாய் சுதர்சனோ இல்ல விஜய் சங்கரோ கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாங்கன்னா டேவிட் மில்லர் உள்ள வந்து ஒரு நல்ல நாக் ஆடுறதான சான்ஸ் இருக்கு. அதிகமா லாங்ல நின்னா 1 or 2 கேட்ச் பிடிக்கிறதான பாசிபிலிட்டிஸ் கூட ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இந்த பர்டிகுலர் மேட்ச் டேவிட் மில்லர் வரதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அந்த ஹர்ஷல் பட்டேல் லாஸ்ட் மேட்ச் ஒரு விக்கெட் எதுவும் கிடைக்கல. ஆனா 4 ஓவர் கம்ப்ளீட் பண்றாரு. அதுல மினிமம் 2 ஓவர் டெத்ல பவுல் பண்ற போது நிறைய ஸ்லோ பால், நிறைய யார்கர் போடக்கூடிய பவுலர்ஸ்க்கு இந்த வென்யூல நல்லாவே சப்போர்ட்டிவா இருக்கும். அந்த மாதிரி டைம்ல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதுக்கான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. சோ ஜானி பேர்ஸ்டோ, டேவிட் மில்லர், ஹர்ஷல் பட்டேல் இவங்க 3 பேர்த்தையும் லோ பர்சன்டேஜ்ல இருந்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபான ஆப்ஷன்ல வந்துருவாங்க. அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இவங்க 3 பேரும் லோ பர்சன்டேஜ்ல ரொம்ப ரொம்ப ரிஸ்கி ஆப்ஷன்ல வருவாங்க. அண்ட் தென் அதுல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி விஜய் சங்கர். விஜய் சங்கர் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. ஏன்னா சாய் சுதர்சன் சப்போஸ் அன்பார்ச்சுனேட்டா கொஞ்சம் இயர்லியா விக்கெட்டை விட்டுட்டாரு. அப்போ விஜய் சங்கர் உள்ள நின்று ஒரு 25+ ரன் அடிச்சிட்டாருன்னா இவர் பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் பிரப்சிம்ரன் சிங் இம்பாக்ட் பிளேயரா உள்ள வருவாரு. உள்ள வராரா இவரோட வேலை என்ன தெரியுமா? நான் உள்ள வரேன், எனக்கு அதிகலாம் வேணாம், என்னோட கான்செப்ட் 20ல இருந்து ஒரு 35 ரன் டீமுக்காக ஆடி கொடுக்கணும். சோ அந்த மாதிரி 35 ரன்லாம் ஆடிட்டாருன்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. அண்ட் தென் ஹர்தீப் சிங் 4 ஓவர் மினிமம் 3 ஓவராச்சு கம்ப்ளீட் பண்றாரு. லெஃப்ட் ஹேண்ட் சீமர், இதுதான் இவருடைய அட்வான்டேஜஸ். டெத்ல 1 ஓவராச்சு பவுல் பண்றாரு. அதுல ஒரு 2 விக்கெட் எடுத்துட்டாருன்னா இவருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லோ பர்சன்டேஜ்ல நீங்க கொஞ்சம் சேஃபா போகணும்னா ஜானி பேர்ஸ்டோ, டேவிட் மில்லர், ஹர்ஷல் பட்டேல் இவங்க 3 பேருக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அதுல நீங்க இன்னும் ரிஸ்கா போகணும்னா விஜய் சங்கர், பிரப்சிம்ரன் சிங், ஹர்தீப் சிங் இவங்க 3 பேருக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க இந்த 5 பிளேயர்ஸும் 40ல இருந்து 70% யூசர்ஸ் ட்ரை பண்ணி பார்த்திருப்பாங்க. நீங்க எந்த மாதிரி ட்ரை பண்ணலாம்னா மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. நான் ஆல்ரெடி சொல்ற மாதிரி தான் ஆல்ரெடி நம்ம சேஃப் ஆப்ஷன்ல 6 பிளேயர்ஸை கொடுத்துருக்கோம். எல்லா டீம்லயும் அந்த 6 பிளேயர்ஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் லோ பர்சன்டேஜ்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பேர், இந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து ஒரு 2ல இருந்து ஒரு 3 பிளேயர்ஸை ட்ரை பண்ணி நீங்க டீமை செட் பண்ணீங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இந்த 6 பிளேயர்ஸை மேட்ரியா வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க 5 பிளேயர்ஸை மட்டும் லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்தும் டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்தும் ரொட்டேட் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். இப்போ டிஃபரன்ஷியலான பிக்ல ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி விர்தமான் சாகா விக்கெட் கீப்பர் பண்றாரு. பேட்டிங்ல டாப் ஆர்டர்ல வராரு. இந்த வென்யூ பொறுத்த வரைக்கும் ஆவரேஜா 20ல இருந்து 30 ரன் எவரி மேட்ச் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு. சோ அந்த மாதிரி 20ல இருந்து ஒரு 30 ரன் அடிக்கிறாருன்னா இதுலயே ஒரு 30ல இருந்து ஒரு 40 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்துருவாரு. ஈஸியா ட்ரீம் டீம்லயே வந்துருவாரு.
அது மட்டும் இல்லாம எக்ஸ்ட்ராவா 20 ஓவர் விக்கெட் கீப்பர் பண்ண போறாரு. அதான் இவருடைய மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஸோ மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. விர்த்தமான் சாகாவையும் விக்கெட் கீப்பர் பண்ண போற ஜிதேஷ் சர்மா ஆப்போசிட் டீம்ல இருக்க ஜிதேஷ் சர்மாவையும் ரொட்டேட் பண்ணுங்க. அதுல அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் விர்த்தமான் சாகாவை ஒரு 60% டீம்லயும் பேலன்ஸ் இருக்க ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் பிளே பண்ண போறீங்கன்னா ஒரு 6 டீம்ல விர்த்தமான் சாகாவையும் ஒரு 4 டீம்ல ஜிதேஷ் சர்மாவையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் லியான் லிவிங்ஸ்டோன் பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு, பவுல் எதுவும் பண்றது இல்ல. பேட்டிங்ல இவருமே 25+ ரன் அடிச்சாதான் ட்ரீம் டீம்க்குள்ள வர முடியும். சோ மோஸ்ட்லி 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. சாய் சுதர்சன் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. கன்சிக்யூட்டிவா எல்லா மேட்சுமே 35+ ரன் ஆடி கொடுத்துட்டு இருக்காரு டீமுக்காக. செம ஃபார்ம். இந்த வென்யூல நல்லாவே ஆடிட்டு இருக்காரு. இவருடைய அட்வான்டேஜஸ் ரன்னிங் பிட்வீன் த விக்கெட் ரொம்பவே குயிக்கா இருக்கு. நிறைய ரன் சிங்கிள்ஸ் ஆகும் டபுள்ஸ் ஆகும் தான் கன்வெர்ட் பண்ணிட்டு இருக்காரு. பவுண்டரிஸ் தப்பான பால் போடுறாங்களா அதுதான் பவுண்டரிஸ் ஆவோ சிக்ஸஸ் ஆவோ கன்வெர்ட் பண்றாரு. அதிகப்படியான இவர்கிட்ட இருந்து ரன் வர்றது சிங்கிள்ஸ், டூஸ் அண்ட் தென் பவுண்டரி. சிக்ஸர்ஸ்க்கு அவ்வளவு சீக்கிரம் மோதுறதே இல்லை. இதுதான் இவரோட மிகப்பெரிய அட்வான்டேஜஸ். ஆனா 35+ ரன் அடிச்சாதான் ட்ரீம் டீம்ல வர முடியும். அது மட்டும் இல்லாம இம்பாக்ட் பிளேயர். சோ 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க சாய் சுதர்சனை. அண்ட் தென் நூர் அகமத். எப்பெல்லாம் நூர் அகமத் இந்த வென்யூல வந்து போல் பண்றாரோ இவர்கிட்ட இருந்து நம்ம 1ல இருந்து ஒரு 3 விக்கெட் வரைக்கும் நம்ம சாலிடா நம்ம எதிர்பார்க்கலாம். லாஸ்ட் மேட்ச் 1 விக்கெட் எடுத்து வந்தாரு. சேம் அதே தான். 1 விக்கெட் எல்பியாவோ போல்டாவோ கிடைச்சிருச்சுன்னா அதுல ஒரு ட்ரீம் டீம்ல வரதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். சப்போஸ் நூர் அகமத் சைடு நீங்க போகலன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உமேஷ் யாதவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. உமேஷ் யாதவ் ரொம்ப ரொம்ப ரிஸ்கி பிக் தான். ஆனா சப்போஸ் அவருக்கு விக்கெட் கிடைச்சிச்சுன்னா 2ல இருந்து 3 விக்கெட் வரைக்கும் கிடைக்கிறதான சான்சஸ் ரொம்ப அதிகம். ககிசோர் ரபாடா எவரி மேட்ச் விட்டு இருந்து நம்ம 1 விக்கெட் நம்ம மினிமம் நம்ம எதிர்பார்க்கலாம். அதேதான் இந்த பர்டிகுலர் மேட்சும் 1 விக்கெட்ல இருந்து 2 விக்கெட் வரைக்கும் இவர் எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா டெத்ல போல் பண்றாரு. இனிஷியலா நியூ பால்ல போல் பண்ணும்போது விர்த்தமான் சகா, சுமன் கில் இவங்க 2 பேர் தான் பேட் பண்ண போறாங்க. விர்த்தமான் சகா கிட்ட ஒரு டால் பவுலர் வந்து குயிக்கா ஒரு பவுன்சர் போடுறாரு அப்படின்னா இவரு அதுக்கு ரொம்பவே வீக். ஸோ இவரோட விக்கெட் கொஞ்சம் இயர்லியா ககிசோர் ரபாடா எடுத்து கொடுக்கறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இருந்தாலும் விர்த்தமான் சகாக்கு ஒரு விக்கெட் கீப்பர் இருக்கனால ஒரு எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜஸ் இருக்கனால தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நம்ம ட்ரை பண்ணிருக்கோம். இந்த 5 பிளேயர்ஸும் நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணி 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கிராண்ட் லீக்கு சூட்டபிளான ஒரு 14 ஃபேண்டசி பிளேயர் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். அஸ்முதுல்லா ஓமர் ஜாய் 1, சாம் கரன் 2, மோஹித் சர்மா 3, ரஷீத் கான் 4, சிக்கர் தவான் 5, சுமன் கில் 6, சாய் சுதர்சன் 7, நூர் அகமத் 8, லியான் லிவிங்ஸ்டன் 9, விர்த்தமான் சகா 10. விர்த்தமான் சகா ஜிதேஷ் சர்மா 2 பேர்த்தையும் சஃபுல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ககிசோர் ரபாடா 11, ஜானி பேர்ஸ்டோ, டேவிட் மில்லர் அண்ட் தென் ஹர்ஷல் பட்டேல். இவங்க 3 பேருமே லோ பர்சன்டேஜ்ல பிக் டிஃபரன்ஷியல் பிக்கா இருக்கிறதான சான்சஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். லோ பர்சன்டேஜ்ல இவங்க சேஃபான ஆப்ஷன் வந்துருவாங்க. இதை விட நீங்க இன்னும் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்கணும்னு நினைச்சீங்கன்னா பிரப்சிம்ரன் சிங், விஜய் சங்கர் அண்ட் தென் ஹர்தீப் சிங் இவங்க 3 பேர்த்தையும் நீங்க லோ பர்சன்டேஜ் வந்து ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த 14 பிளேயர்ஸை யூட்டிலைஸ் பண்ணி தான் நம்ம ஒரு டீமை ரெடி பண்ண போறோம். அதுல இருந்து ஒரு 8 பிளேயர்ஸ் ட்ரீம் டீம்ல வந்துட்டாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கண்டிப்பா லாஸ் ஆகவே ஆகாது. நம்மளோட ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இதுவா தான் இருக்கணும். எக்காரணத்துக்காகவும் நம்மளோட காசு ஃபேண்டசில வேஸ்ட் ஆகக்கூடாது, லாஸ் ஆகக்கூடாதுங்கிறத ஃபர்ஸ்ட் கேர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. அதுவே 10 பிளேயர்ஸ் வரைக்கும் ட்ரீம் டீம் வந்துட்டாங்கன்னா ஒரு ஹியூஜ் ப்ராஃபிட் எடுக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அண்ட் தென் இந்த பர்டிகுலர் மேட்சுக்கு ஒரு பேஸ் டீம் நம்ம எந்த மாதிரி கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பேஸ் டீம் எதுக்காக கிரியேட் பண்றோங்கிறது ஃபர்ஸ்ட் தெளிவா தெரிஞ்சுக்கோங்க. பேஸ் டீம்ல சேஃப் பிளேயர்ஸ்க்கு தான் அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். அந்த சேஃப் பிளேயர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம இன்வெஸ்ட் பண்ற அமௌண்ட் லாஸ் ஆகாம பாத்துக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி சேஃப் பிளேயர்ஸ்க்கு அதிகப்படியான இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஒரு 10 கிராண்ட் லீக் டீம் நீங்க பிளே பண்ண போறீங்க அப்படின்னா அந்த 10 கிராண்ட் லீக் டீம்லயும் இந்த 6 பிளேயர்ஸை மேண்ட்ரியா வச்சுக்கோங்க. பேட்டிங்ல இருந்து சுமன் கில், சிக்கர் தவான், ஆல்ரவுண்டர்ல அஸ்முதுல்லா ஓமர் ஜாய், சாம் கரன், பவுலிங்ல இருந்து மோஹித் சர்மா, ரஷீத் கான் இந்த 6 பிளேயர்ஸை மேண்ட்ரியா வச்சுக்கோங்க. பேலன்ஸருக்கு 5 பிளேயர்ஸை மல்டிபிள் கிராண்ட்ல ரொட்டேட் பண்ணுங்க. லோ பர்சன்டேஜ் பிக்ல இருந்தும் அந்த டிஃபரன்ஷியல் பிக்ல இருந்து ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்க முடியும். எந்த மாதிரி ரொட்டேட் பண்ணலாம் அப்படிங்கறத இப்போ ஸ்டார்ட்டா சொல்றேன். விக்கெட் கீப்பர்ல விர்த்தமான் சகா டாப் த ஆர்டர்ல வராரு. கண்டிப்பா அவருக்கு பேட்டிங் கிடைக்கும். இந்த வெண்ணில ஒரு டீசெண்டா ஒரு ஆவரேஜ் வச்சிருக்கனால அவருக்கு 60ல இருந்து 70% டீம்ல நீங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அண்ட் தென் ஜிதேஷ் சர்மா மிடில் வரனால அவருக்கு பேட்டிங் கிடைக்குமாங்கிறது மிகப்பெரிய டவுட் தான். அதனால பேலன்ஸ் இருக்கு ஒரு 30% டீம்ல மட்டும் ஜிதேஷ் சர்மாக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. பேட்டிங்ல வந்துட்டோம் அப்படின்னா
50-50 ஆப்ஷன்ல சாய் சுதர்சனுக்கு குஜராத் டைட்டன்ஸ்ல இருந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னா டேவிட் மில்லருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட ரிஸ்கியா போகணும்னா விஜய் சங்கருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா சிக்கர் தவானுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். லோ பர்சன்டேஜ்ல கொஞ்சம் சேஃபா போகணும்னா ஜானி பேர்ஸ்டோ அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஒரு பேக் டு ஃபார்ம். அதை விட ரிஸ்கியா போகணும்னா இம்பாக்ட் பிளேயரா வந்து விளையாடக்கூடிய பிரப்சிம்ரன் சிங் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் அஸ்முதுல்லா ஒமர்ஸாய், சாம் கரன் இந்த ஆப்ஷன்ல போயிருக்கும். லியான் லிவிங்ஸ்டோனை 50-50 ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, ஏன்னா அவருக்கு பேட்டிங் ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கு. சோ பவுலிங் சைடு போயிட்டோம்னா குஜராத் டைட்டன்ஸ் வந்து மோகித் சர்மா, ரஷீத் கான் இந்த ஆப்ஷன்ல நம்ம போயிருக்கோம். இன்னும் கொஞ்சம் 50-50 ஆப்ஷன்னா நூர் அகமதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலாம். அதை விட கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா உமேஷ் யாதவுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பஞ்சாப் கிங்ஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்கன்னா ஹர்ஷல் பட்டேலுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க, ஏன்னா டெத்ல பவுல் பண்றதுனால ஒரு நிறைய அட்வான்டேஜஸ் இருக்கு. போத் இன்னிங்ஸா இருந்தாலும் சரி ககிசோர் ரபாடாவை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் தென் செகண்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்கன்னா ஹர்தீப் சிங் அவருக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் நீங்க கொடுக்கலாம். அண்ட் தென் பேலன்ஸ் இருக்க ஹச்சி ப்ரார் அண்ட் தென் ராகுல் சகார் இவங்க ரெண்டு பேருமே மோஸ்ட்லி 2ல இருந்து ஒரு 3 ஓவர் தான் பவுல் பண்ணுவாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற ஒரு 5ல இருந்து ஒரு 10% டீம்ல மட்டும் இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு பேஸ் டீமை கிரியேட் பண்ணுங்க. பேஸ் டீமை கிரியேட் பண்ணிட்டு பேலன்ஸ் இருக்க ஒரு 5 பிளேயர்ஸ் மட்டும் மல்டிபிள் கிராண்ட் லீக்ல ரொட்டேட் பண்ணுங்க. கண்டிப்பா ப்ராஃபிட் எடுக்கிறதான சான்சஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் தென் கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு இந்த பர்டிகுலர் மேட்ச் யாரெல்லாம் சூட்டபிளா இருப்பாங்க அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். அஸ்முதுல்லா ஒமர்ஸாய், சாம் கரன், ரஷீத் கான் இவங்க 3 பேருமே சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இதை விட கொஞ்சம் ரிஸ்கியா போகணும்னா மோகித் சர்மா, சிக்கர் தவான், சுமன் கில் இவங்க 3 பேரும் ரிஸ்கான கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷனுக்கு ரொம்ப எலிஜிபிளா இருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல சஃபல் பண்ணி நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதை விட நீங்க இன்னும் ரிஸ்கியா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல யாரெல்லாம் மோதலாம்னா சாய் சுதர்சன் அவரோட ரிஸ்கியா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். விர்த்தமான் சகா அவரோட ரிஸ்கா ஒரு வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். லியான் லிவிங்ஸ்டன் அவரோட ரிஸ்கா நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். பஞ்சாப் கிங்ஸ் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல பவுல் பண்ண போறாங்க அப்படின்னா ஹர்ஷல் பட்டேல் அவரோட ரிஸ்கா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இல்ல போத் இன்னிங்ஸ்னால ககிசோர் ரபாடாவை ஒரு ரிஸ்கா வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இவங்களை அடுத்து நீங்க மல்டிபிள் கிராண்ட் லீக்ல கேப்டன் வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ட்ரை பண்ணலாம். இந்த 4 பிளேயர்ஸும் நீங்க வைஸ் கேப்டன் ஆப்ஷன்ல ரிஸ்கியா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. கண்டிப்பா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணி நம்ம சேனலுக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.